தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உனக்கு பணி செய்ய உன்றனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென் மதுரை நின் மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. பாண்டி நாடே பழம்பதி, தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என மாணிக்கவாசக பெருந்தகையாலும், தன்னார் தமிழினிக்கும் தன் பாண்டி நாடு நீலமாமிடற்றால வாயிலன் பாலதாயினர் ஞாலம் ஆழ்வரே என திருஞான சம்பந்தராலும், சீரானை தென்கூடல் திருவாலவாய்ச் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று திருநாவுக்கரசராலும் பாடப்பெற்ற சிறப்புடைய தொன்மை புகழ் கொண்டது நமது பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டிற்கு இயற்கை சீற்றத்தினால் அடுத்து அடுத்து 2 தலைநகரங்களை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவ்வாறு சங்ககால பாண்டியரின் தலைநகராக முதலில் விளங்கியது நமது தென் மதுரை. சிவபெருமானும் முருகப்பெருமானும் வீற்றிருந்து தமிழ் ஆய்ந்த முதல் தமிழ்ச்சங்கம் கூட்டப்பட்டது இங்கேதான். இது கடல் கோளால் அழிந்து பட அடுத்த தலைநகராக கபாடபுரம் கொள்ளப்பட்டது. இங்கு 2ஆம் தமிழ்ச்சங்கம் கூட்டப்பட்டது. இதுவும் கடல் கோளால் அழிந்து பட தற்போதைய மதுரையை தலைநகரமாக கொண்டனர். பாண்டிய நாடு தொன்று தொட்டே பெருமை பெற்று விளங்கிய நாடு. முத்தமிழ் மொழியை முறையாக வளர்த்த பெருமை பாண்டிய நாட்டிற்கே உரியது. செந்தமிழ் மொழியின் பிறப்பிடமாகிய பொதிகை மலை இந்நாட்டிலேயே அமைந்துள்ளது. தமிழ் வையையும் வற்றாது வளங்கொழிக்கும் பொருணையும் இந்நாட்டிலேயே அமைந்துள்ளன. கொற்கை முத்துக்கள் உலக புகழ்பெற்று விளங்கின. அத்தகைய முத்துக்களை உலகிற்கு அளித்த பெருமை பொருந்திய கொற்கையம்பதியும் இந்நாட்டிலேயே அமைந்திருக்கிறது. நக்கீரர், கபிலர் போன்ற புலமை செல்வர்களையும், ஒக்கூர் மாசாத்தியார், மாரோக்கத்து நப்பசலையார், அள்ளூர் நன்முல்லையார் போன்ற புலமை செல்வியரையும் பெற்றிருந்த பெருமை உடையது. மூர்த்தி சிறப்பு, தலச்சிறப்பு, தீர்த்த சிறப்பு என முப்பெரும் சிறப்புகளால் முதன்மை பெற்று விளங்கும் இத்தலம் நினைத்தாலே முக்தி தரும் தன்மையை உடையது. இதனை திருவாலவாய் கிணையாம் ஒரு தலமும், தெய்வ மனம் செய்ய பூத்த மறுவார் பொற்கமல நிகர் தீர்த்தமும், அத்தீர்த்தத்தின் மருங்கே ஞானமே உருவாகியுள்ள சோமசுந்தரன் போல் இகவரம் தந்து உலவா வீடு தருவானும் முப்புவனத்திலும் இல்லை உண்மை இது சாற்றின் மன்னோ எனும் பாடல் உறுதி செய்கிறது. இறைவன் மானுடனுக்கும் யோகியருக்கும் ஞானியருக்கும் அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப வடிவங்கள் எடுக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது. அப்படி ஓர் உருவம் இல்லாத பெருமானே அருவம், உருவம், அருவாருவம் என்ற 3 நிலைகளில் விளங்கி உயிர்களுக்கு வினை நீக்கம் செய்து அருள்கின்றான். இவ்வகையில் மதுரை எனும் இத்தலத்தில் உறைந்திருக்கும் சோமசுந்தரர், சொக்கலிங்கம், எல்லாம் வல்ல சித்தர், கால்மாறி ஆடிய நடராசர், பிக்ஷாடனர், சோமாஸ்கந்தர் என்ற 5 வகை உருவங்களிலே அமைந்து அருள் பாலிக்கின்றார். உயிர்களை உய்விக்கும் பொருட்டு இத்திருத்தலத்தில் தோன்றிய மீனாட்சி அம்மையும் மிகவும் சக்தி வாய்ந்தவள். தமிழ்நாட்டு ஆலயங்களில் தலை சிறந்த ஆலயமான மதுரை அருள்மிகு மீனாட்சியின் ஆலயத்தில் 4 திசைகளிலும் ஓங்கி உயர்ந்த கோபுரங்களும் அவற்றின் கீழாக அழகிய வாயில்களும் உள்ளன. இவற்றில் தெற்கு கோபுரமே மிகவும் பழமையானது. இது செவ்வந்தி மூர்த்தி என்பவரால் கட்டப்பட்டது என கோபுரத்தின் உட்புறத்தில் உள்ள ஓர் கல்வெட்டு தெரிவிக்கின்றது. 852 அடி நீளமும் 750 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய ஆலயம். அன்னை மீனாட்சிக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் இங்கே தனித்தனி சன்னதிகள் உண்டு. இருந்த போதும் இம்மதுரை மாநகரை ஆட்சி செய்து செங்கோல் ஓச்சுபவள் நம் அன்னை மீனாட்சிதான். அருந்தமிழ் மணம் கமழும் ஆலவாய் நகரிலே அமர்ந்து உலகத்திற்கே அருள் செய்யும் ஆற்றல் மிக்கவள் அன்னை மீனாட்சி. இவளது சிறப்பை எடுத்துரைக்கிறார் பலபட்டை சொக்கநாத புலவர். முக்கட் பராபரரை சொக்க பிரானெனோ
முன்னவனோடொக்கச் சிறந்த கயற்கண்ணி சந்நிதியுற்று மிக்கச் செக்கச் சிவந்த பொற்றாமரை பரமன் தெரிசனை பக்கத்தடுத்தவர் சொர்க்கத்தினை எய்துவர். எந்த மீனாட்சி அம்மையை நீங்கள் வந்து வணங்கி நாவு இனிக்க வாய் மணக்க தேவியின் புகழைப் பாடி அருள் தர வேண்டினீர்களோ அந்த தேவியின் அருளுக்கு உரியவராக நீங்கள் மட்டுமல்லாது உங்களின் வாடை காற்றுப்பட்ட அண்டை வீட்டுக்காரருக்கும் கூட சொர்க்கம் கிடைத்து விடுகின்றது என்று பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடியுள்ளார். அத்தகைய ஆனந்த பேற்றினை அளிக்கும் அன்னை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இன்று சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாள் திருவிழா. இந்நிகழ்விலே சொக்கநாத பெருமானும் பிரியாவிடையும் பூத வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் அன்ன வாகனத்திலும் திருவீதி உலா வந்து நமக்கு அருள இருக்கின்றார்கள். மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூத படைசூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கு தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. திருக்கடவூர் மயானத்தில் எழுந்து அருளியிருக்கும் பெரிய பெருமான் அடிகளாகிய சிவபெருமானார் நறுமணம் நிறைந்த கொன்றை மலர் மாலையையும் பிறையையும் திருமுடியச் சூடிக்கொண்டு உமாதேவியாரோடு பூதப்படைகள் களிப்புற்றுச் சூழ வெள்ளி மலையின் மேல் ஒரு மாணிக்க மாலை வருவது போல விடையின் மேல் ஏறி வருவார். திருமால் பிரமன் இந்திரன் என்ற பெரும் தேவர்கட்கும் மற்றைய தேவர் நாகலோகத்தார் அசுரர் என்பவர்க்கும் அவரே தலைவர் என சுந்தரர் பாடினார். மதிமலி புரிசை மாடக்கூடற் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக் கொண் மூப்படி என பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமா மதிப்புரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தான்பார் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிருப்பதுவே. 2ஆம் நாள் திருவிழா ஸ்தூலம் சூக்குமம் எனும் இருவகை யாக்கையையும் நீக்கி கொள்ளும் பயனை குறிப்பதாகும். 2ஆம் நாள் இரவு, அதாவது இன்று இரவு, சிவபெருமான் வீற்றிருப்பதாக விளங்கக்கூடிய பூதவாகனம் விருத்தி கிரம சங்கார கோலம் என்பார். பூதகணங்களின் தலைவராக விளங்குகின்ற சிவபெருமான் உலக உயிர்களை உய்விக்கும் பொருட்டு இவ்வருள் கோலத்தில் எழுந்து அருளுகின்றார். எளிய முறையில் சொல்ல வேண்டுமானால் 5 பூதங்களையும், அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களையும் மனிதன் அடக்கி வாழ்வில் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் பூத வாகனத்திலும் நல்லது கெட்டது கலந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லதை மட்டுமே நாம் கருத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக மீனாட்சி அம்மன் அன்ன வாகனத்திலும் இன்று இரவு காட்சி தருவார்கள். 4 மாசி வீதிகளில் திருவீதி உலாவரும் இறைவன் இறைவியின் இறையருளை நாமும் பெற்று வாழ்வில் உய்வோமாக.